வணக்க நண்பர்களே, இன்றைக்கி என்ன வீடியோவில் பேச போகிறோன்னா நம்ம டேரக்டர் லிங்குசாமியை பற்றி தான் ஒரு ஸ்பெஷலான ரோஸ்ட் வீடியோ போடலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேரக்டர் லிங்குசாமி ஏஆர் முருகதாஸ் மாதிரி, டேரக்டர் ஹரி மாதிரி, சங்கர் மாதிரி, இவரும் கமர்ஷியலான டேரக்டர்னே சொல்லலாம். இவர் எடுத்த படம்லாம் ஒவ்வொன்றும் அந்த டைமில் செமையாக பிளாக் பஸ்டர் ஆகும்னு சொல்லலாம். ரன் படமாக இருக்கட்டும், பையா படமாக இருக்கட்டும், பீமா படம் கொஞ்சம் சரியாக போகலை. சண்டைக்கோழி படம் அந்த டைமில் விஷாலுக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது. இப்படி 4 படமுமே அவருக்கு பெரிய பிளாக் பஸ்டர் அமைஞ்சதுன்னே சொல்லலாம். அப்படியான டேரக்டர் இப்போ ரீசெண்ட் டேஸில் ஃபீல்ட் அவுட் ஆகிருக்காரு. இவர் எடுத்த வேட்டை படமே ஒரு சுமாரான படம் தான். இருந்தாலும் அந்த படம் ஓரளவு ஆவரேஜாக போச்சு. அஞ்சான் சண்டைக்கோழி 2 லெவலுக்கு இந்த படம் சம மோசமாலாம் போகலை. ஆனாலும் அதுக்கப்புறம் அஞ்சான் படத்துலேருந்து தான் டேரக்டர் லிங்குசாமிக்கு சம பெரிய ஏழ்றையாக ஆரம்பிச்சுது. காரணம் அவரோட வாய் தான். என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் என்னோட மொத்த வித்தையும் இந்த படத்தில் இறக்கியிருக்கேன்னு சொன்னார். கடைசியில் ஒன்றுத்தையும் இறக்கலை. அந்த படம் செம அட்டர் ஃப்ளாப் ஆச்சு. காரணம், அந்த படத்தில் கதையும் இல்லை, ஸ்க்ரீன் பிளேயும் இல்லை, ஒன்றுமே இல்லை. கதை அழுத பரசான கதை தான். ஆனால் அந்த படத்தை வச்சு ஸ்க்ரீன் பிளேயாவது ஒழுங்காக பண்ணியிருக்கலாம். எல்லாமே சொதப்பி வச்சுருக்காங்க. கதைன்னு பார்த்தா மும்பையில் மிகப்பெரிய தாதாவாக இருக்கார் சூர்யா. தொழில் போட்டியில் வில்லன் இவரோட ஃப்ரெண்டை போட்டு தள்ளிடுறாரு. போட்டு தள்ளின ஃப்ரெண்டுக்காக இவர் எப்படி பழி வாங்குறாரு வில்லன்றது தான் கதை. இந்த கதையை ஓரளவு நல்லா எடுத்திருக்கலாம். ஆனால் இந்த படத்தில் தேவையே இல்லாமல் கிளாமர் சீன்ஸு, காமெடி சீன்ஸுன்னு காமெடிக்கு சிரிப்பே வரல. சூரிய வேறு வச்சுருக்காங்க. இப்படி எதுவுமே சரியாக இல்லாதனால இந்த படம் மிகப்பெரிய ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சண்டைக்கோழி 2. இந்த படத்தில் ஒன்றுமே இல்லை. குடும்ப தகராறில் சண்டை போட்டுக்கிறாங்க. அதில் ஒரு தம்பியை போட்டு தள்ளணும்னு குறி வைக்கிறாங்க வரலட்சுமி சரத்குமார். இது எப்படியாவது விஷால் தடுத்து நிறுத்தணும்னு பார்க்குறாரு. அதுதான் இந்த படத்தோட கதை. இந்த கதையும் ஒரு கமர்ஷியல் படத்துக்கு போதுமான கதை தான். ஆனால் செம்மையாக சொதப்பி வச்சுருந்தாங்க இந்த படத்தில். இப்படி தொடர்ச்சியாக சொதப்பி வச்சதுனால இந்த டேரக்டர் மேலே மக்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பே வந்துருச்சுன்னு சொல்லலாம். இவர் எடுக்கிற படம்லாம் வரிசையாக ஃப்ளாப் ஆகினே இருக்கிறதுனால மக்களுக்கு இவர் மேலே இருந்த எதிர்பார்ப்பே சுத்தமாக போயிடுச்சு. இவர் கடைசியாக எடுத்த வேரியர்னு படமும் மிகப்பெரிய ஃப்ளாப் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு ஓப்பனிங்கும் வரல, லாங் ரன்னும் பெருசாக ஓடவே இல்லை. இந்த படத்தை நானே பார்க்கவே இல்லை. இருந்தாலும் நான் ரோஸ்ட் பண்ணுறேன். காரணம் என்னென்னா, இந்த டேரக்டர் செம மொக்கையாக படம் எடுப்பாருன்னு நான் தெரிஞ்சே தான் பேசின்னு இருக்கேன். இப்படி இவர் மேலே நம்பிக்கையே இல்லாமல் போனதுனால மக்களும் இவர் வரிசையாக இவரை ரோஸ்ட் பண்ணி ட்ரோல் பண்ணினே இருக்காங்க. நெக்ஸ்ட்டு சொல்லணும்னா, ஒரு டேரக்டர் ட்ரோல் பண்ணுறது, ரோஸ்ட் பண்ணுறதெல்லாம் கருத்துரிமையிலே இருக்குது, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்லேயே இருக்குது. காரணம் என்னென்னா, 120 ரூபா 190 ரூபா கொடுத்தே நாங்கள் படம் பார்க்குறோம். படம் பார்க்குறதுக்கு கொஞ்சமாவது ஓரளவாவது ரசனையாக படம் எடுத்தால் நாங்கள் எதுவுமே சொல்ல மாட்டோம். கொஞ்சம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா, ரிலாக்ஸேஷனுக்கு சண்டே இல்லை சாட்டர்டேயில் தான் படம் பார்க்க போகிறோம். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே கொடுக்க முடியலன்னா அந்த படம் ஒரு குப்பைக்கு சமந்தான். அந்த குப்பையெல்லாம் நாங்கள் ஏன் பார்க்கணுன்றது தான் எனக்கு மனசில் இருக்க ஒரு சின்ன ஆதங்கம்.